வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணா நீங்கள் வண்டியை திருப்பி எடுக்குங்க. சரிப்பா. யோகா உனக்கு யார் லீடு கொடுத்தது? நான் டைரக்ட் பார்ட்டிண்ணே. நல்லா விசாரிச்சியா? இடம் இங்கே தானா? யாருக்கிட்ட 2-3 பேர் காட்டியிருக்கேனே. ஆமாண்ணே. ஏமா இப்பண்ணா இடம் பார்த்துட்டு இருக்கிறோமா? டேய் எந்த இடத்துல காட்ட போற? பார்ட்டிக்கு டவுட் வரக்கூடாது, டைரக்ட்னு சொல்லியிருக்கேன். எந்த பிளாட்னு பார்த்துனாலும் நான் கூட்டிகிட்டு வரேன். பிளாட்டா? ஆமாடா. சரி போ. கூட்டு நான் வா. வரேன். அவர் கேட்டால் சொல்லுமா, வந்துடுறோம். கல்லு ரொம்ப சிறுசா இருக்கு. இந்த கல்லு ரொம்ப உனக்காக ஒரு 2 கிலோ இடம் வாங்கணும். ஊன்னா கல்லை ஊண்டிடுறாங்க. இதுவும் வேணாம். முதல்ல இந்த பிளாட்டுகளில் கல்லை ஊன்றதை நிறுத்த சொல்லணும். இந்த கல் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டேய் யோகா, இந்த கல் ஓகேடா. சரி சரி கூட்டு வா. சம்மந்தி இருந்தால் சொல்லுமா. சரி சரிம்மா வச்சிருமா. நல்ல விலை போகுதுண்ணே. 4 நாளைக்கு முன்னாடி தானே 4 பிளாட்டு போச்சு. வெறும் கமிஷன் மட்டும் 4 லட்ச ரூபாண்ணே. 4 லட்சமா? ஆமாண்ணே. இந்த காணிக்கல் தானே மார்க்கு. வாங்க வாங்க. நினைக்கிறது தான் இந்த பிளாட்ண்ணே. இந்த இதானே 49-50 ரோடு தாண்டி 3வது பிளாட். எந்த பிரச்சனையும் கிடையாது. லெஃப்ட்ல ஸ்கூலு, ரைட்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பின்னாடி கோயில், முன்னாடி தியேட்டரு. ரிஜிஸ்ட் செலவு அடக்கம் பார்த்துக்கலாண்ணே. இன்னைக்கு ரிஜிஸ்ட் பண்ணால் ஒரு தங்க இலவசம். 2 பிளாட்டுக்கு 2 தங்கம். பக்கத்தில் செஸ். செஸ்னா? ஐயோ செஸ் தெரியாதானே? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுல உனக்கு எனக்கு போட்டி வேற. நம்ம அம்சு இருக்கார்ல, யார் அம்சு? ஆனா அம்பானி ஆளை விட்டு 6 கிரவுண்டுக்கு ட்ரை பண்ணாரு. 6 கிரவுண்டு கூட கிடைக்கலையே. அம்சு. ஆமா. என்னண்ணா அப்படி பார்க்குற? இன்னைக்கு பெரும்புள்ளி இல்லாமல் பொண்ணு மண்ணு எங்கே கிடைச்சாலும் விடுறது இல்லைண்ணே. அண்ணே அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையை நம்ம மாணிக்கத்துக்கு முடிச்சு கொடுத்ததே நம்ம யோகன் தான். எந்த மாணிக்கம்? மினிஸ்டர் மாணிக்கம். அவர் அந்த மலையை இடிச்சு போட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது தான் அவருடைய எய்மே. அங்க மட்டும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணே, நீங்க இந்த இடத்த கார் பார்க்கிங் வாடகை விட்டு காலத்தை ஃபுல்லா ஓட்டிடலாம். இந்த இடத்த? இல்லடா சொல்லு யோகா. எங்க மேல நம்பிக்கை இல்லையாண்ணா? இல்லை, இடம் உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்ச பார்ட்டியா? என்னண்ணே பழைய நாளுக்கு பழைய சோத்து என்ன போடுவோம்? இந்த இடத்தோட ஓனர் பேர் என்ன சொன்னா? டேய் சொல்லேன்டா. அது வந்து சவுண்ட் அப் பண்ணேன். சவுண்ட் அப் பண்ணா? சவுண்ட் ஆர் சவுண்ட் அப் பண்ண. ஆர் சவுண்ட் அப் பண்ண கிடையாது. கிடையாதா? அவர் பேர் என்ன தெரியுமா? சவுண்ட் அப் பண்ண வேணுகோபாலசாமி. எது வேணுகோபாலசாமியா? அது யாருண்ணே? யாருண்ணே இந்த வேணுகோபாலசாமி? அது யாரா? யாரா? தெரியலையே. யாருண்ணே அந்த வேணுகோபாலசாமி? நான் தான்டா. ஏண்டா வேகாத வெயில்ல கீவில் நின்று பெட்ரோல் போட்டு வந்தா என் பிளாட்டே என்கிட்ட காமிக்கிறீங்க. என்ன தைரியம்டா உங்களுக்கு? தொலைச்சி விடுவோம் தொலைச்சி. என் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு தடவை கூட உங்களை சந்திக்க கூடாது. எடா வண்டியா. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள். தண்ணியை திறக்கும் போதே தடை போட்டுறானுங்களே. ஒரு கட்டிங் கரெக்ட் பண்ணி விடு. இப்போதானடா கட்டிங் போட்டா இன்னுமாடா? கபாலத்தை ஒழுங்காக கட்டிங் பண்ண தெரியல. இவெல்லாம் ஒரு கட்டிங் புரோக்கர். பிரதர், எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா? இடம் இல்லை, அந்த பக்கம் போங்க. டேய் வாடா. டேய் மாப்பிள, எனக்கு இன்னும் 90வது அடிச்சாகணும். அடி. வேந்தாவுக்கு ஃபோனை போடுறேன். 90 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா பயிலுக்கு போன போட சொல்கிறேன். வேந்தாவுக்கு ஃபோனை போடுறேன். டேய் அவன் ஓட்ட காரை கட்டிட்டு அழுவான்டா. இப்போதைக்கு வரமாட்டான். என்கிட்ட ஒரு 38 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை வச்சு ஏதாவது தேத்த முடியுதான்னு பாரு. அதாவது கை நடுங்கிற கேஸ் வெளியில் நிற்கும். 90 சேர் போட்டு கூட்டுவோம். வேலை இல்லை, இப்போ பார்த்தாலும் என்னையா போடா. உங்க பிளான்ல எனக்கு ஒரு ஷேர் 45. அடங்கோய்யால போடா அந்த பக்கம். ஏய் பாட்டில் கொண்டு மண்ணில் அடிச்சு விடுவேன். பாட்டில் தூக்குறானுங்க. சார் 90 சார் யாராவது இருக்கீங்களா? 90 சார் 90 சார் 90 சார். ஏய் என்னடா ஷேர் ஆட்டோ கூப்பிடுற? இங்க வந்துட்டு அவனா சேர் ஆட்டோ கூப்பிடுவாங்களா? சரக்குக்கு சேர் கேட்டேன்ப்பா. அப்படி சொல்லு வா. ஐயோ சார், என்னடா சார் போடாதீங்க. லெஃப்ட் பாரு. ஏய் உன் வேலையை பார்த்து போடா. நான் கேட்ட சரக்கு நீ கொடுக்க போறதுல உனக்கு எது கமிஷன் அதிகமாக கிடைக்கும் அதை கொடு. லூசு பைப்ல ஒரு நல்ல குடிமான தப்பா பேசிக்கிட்டு. தம்பி அண்ணே, நம்ம நாடே ஊமை ஜனங்களும் செவுட்டு அரசாங்கமும். சரியா பாட்டில் பத்திரம் அதெல்லாம் நான் கொண்டு வரேன். கேளால அளந்தாலும் நான் கட்டிங் பிரிக்கிற மாதிரி வருமா? அடுத்தது சங்காரமிங்கடா.
ஊரில் எல்லாத்துக்கும் புரோக்கர் வந்தாச்சு. இது ஒன்றுக்கு தான் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இதுக்கும் புரோக்கரா? ஆ கபால ராசா, கட்டிங் எப்படி கரெக்டாக ஊத்துற? குவார்டர் 45 டிகிரி 3 சென்ட் ஊற்றினா 90, அதே 6 சென்ட் ஊற்றினா 180. வா அதை நம்மளே ஊற்றிடலாம்ல, எதுக்கு இந்த மூதேவி? அட குடிகார பசங்களா, நான் டெய்லி 80 தானடா ஊத்துறேன். ஊற்றியாச்சு. என்ன பிரதர் ரொம்ப நேரமாக ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க? கொண்டாங்க, நான் ஊற்றி தரேன். கையை கொடுங்க, அறிமுக ஆக்கிங்க. போதும் போதும் போதும், மேட்ரு ஆரம்பிங்க. மாப்பிள்ள, நம்ம கூட அடிக்கிறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? இவன் ஆஃப் வச்சுட்டு ஃபுல் ஆகிட்டான், இவன் ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆகிட்டான். இது தகுதி? தத்துவ தளபதி கலக்கிட்டீங்க. சரி மாப்பிள்ள, எனக்கு நேரமாச்சு. இன்னைக்காவது மரக்கடைக்கு போய் நம்ம வேணி டான்ஸை கடன் சொல்லியே பார்த்து வந்துடுறேன். பாட்டா பாய். ஏய் மாப்பிள்ள, என்னடா தனியாக விட்டுட்டு போற? நான் எங்கடா உன்னை தனியாக விட்டு போகிறேன்? ஆள் தோட்ட பூபதியை கூடயே விட்டுட்டு போகிறேன். அனுபவி ராஜா, அனுபவி. 90 அடிச்சதுக்கே நட்டுக்குச்சு, குவார்டர் அடிச்சா போகும்போது நான் சொன்னல்லப்பா. நமக்கு முன்னாடி நம்மளை மாதிரி ஸ்டடியாக 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, மீட் மிஸ்டர் ஆடிப்பாதம். யார் ஆடிய பாதம்? ஆடிட்டே வரேன், நான் தான் ஆடிப்பாதம். ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். தண்ணி அடிக்கும்போது பார்த்தோம். குட் மெமரி. விடங்கொண்ட மீனை போலும் வெண்தழல் மெழுகை போலும் படங்கொண்ட பாந்தல் வாயில் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபாணம் செருக்குளத்தொற்ற போது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக எதை தேடி போயிட்டுருக்கோம்? பணத்துக்காக தான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்வாங்க. அப்படி நான் அடிக்கிற தண்ணியில் கூட இருக்கான்ல. வளராத வாயா. வளர விட்டுட்டானே தண்டபாணி பையன். இவனும் தனி மனித சூத்திரம் பணத்தால் எழுதப்பட்டிருக்கு. பணம் 10 செய்யும், கடன் எல்லாம் செய்யும். கடன் வாங்கினவன் சுயமாகவும் பிடிக்காது, சொசைட்டிக்கும் பிடிக்காது. என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவன். நான் ஒரு சங்கமங்கி. எனக்கு வார்த்தை வேற, வாழ்க்கை வேற. அதான் மகராசி போய் சேர்ந்துட்டான். என் பொண்டாட்டிக்கு நான் அழுதா பிடிக்காது. ஆனால் நான் ஏன் அழுத தெரியுமா? என் பொண்ணுக்கு நான் அழுதாதான் பிடிக்கும். இவ்வளவுக்கும் காரணம் தண்டபாணி. என் பொண்ணு 2 ஆட்டக்காரி ஆனதுக்கு அவன் தான் காரணம். டே தண்டபாணி, ஆமா நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம் தெரியுமா? 90 அடிச்சுட்டு பங்கத்தை வாங்காத, நான் கிளம்புறேன். ஏய், என்னை என் வீட்டில் விட்டு போடா. நம்மளும் நடக்கிறோம், ரோடும் நடக்குது. இங்கே மழை வரல. வெளியே மழை விட்டுருச்சு, வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே மழை வராதா? அவனை உள்ள கூப்பிட்டு ஏதாவது சாப்பிட கொடு. இன்னொரு பிச்சை எடுக்கிறது கூட எந்த வீடும் திறந்து வச்சிருக்க மாட்டாங்க. நீ சாப்பிடலையம்மா? ஏன் ஒரு நாள் குடிக்காம இருந்தா கட்ட வேகாதா? இங்க 2 பேர் பட்டினி கிடக்குறோமேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்படி குடிச்சு குடிச்சு தானே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து நிக்கிறேன். இன்னும் யார பலி கொடுக்கலான்னு பாக்குறேன். நான் ஷேர் போட்டு தான் குடிச்சேன். ஏன் இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க உயிரை எடுக்கிறேன்? இப்படி குடிச்சு குடிச்சு தானே அம்மா தூக்கி கொடுத்துட்டு எங்களை தூக்கி கொடுத்துட்டு நாங்களும் போய் சேர்ந்துடுறோம். உக்காட்டு அடி வாங்கல, எனக்கு தூக்கவே வரதில்லை. என்னப்பா குடிக்கலைனா கூட இருந்தா வர மாட்டேங்குது. நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா? எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கு தானே.
Come inside. உட்கார் யோகா உட்கார். என்னம்மா பார்க்குறீங்க? பிரியாணி ஷேர் பண்ணுங்க. சரிப்பா. தயங்காம சாப்பிடு. இது ஒன்றும் இல்லைப்பா, சிக்கன் போட்டு புளிச்சாழம் சாப்பிடு. முட்டை சாப்பிடுமா? அவருக்கு ஒரு முட்டை கூட. இல்லை இல்லை சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்க. ஏய் சாப்பிடு. போதும்.